அந்த ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேனே. எப்படி நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஓட்டுறீங்க? இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் 4 மணி. கொஞ்சம் உடம்பு முடியல, டெய்லியே ஒரு ரீசன் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இங்கேருந்து நம்ம இங்கே எடுத்தேன் ஞாபகம் இல்லை, 21 கிலோமீட்டர் சம்திங் வந்துச்சு. ஸோ 500 ரூபா அமௌண்ட் வந்து காட்டுச்சு. எங்கே நம்ம ஐனாவரம் டு 21 கிலோமீட்டர்ஸ் காட்டியிருக்கு. எந்த ஏரியான்னு தெரில. 4 மணி கரெக்டாக. ஸோ இன்றைக்கான டார்கெட் வந்து 3 ரூபா, கையில் வந்து நெட்டு 2 ரூபா எடுக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கான டார்கெட். ஸோ அதுபடி தான் இன்றைக்கி நான் ஓட்ட போகிறேன். 4 ரூபா இல்லை, இன்றைக்கான டார்கெட் 3 ரூபா. ஸோ 3 ரூபா முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ண போகிறோம். வெற்றிகரமாக ஒரு மாதம் வந்து முடிய போகுது, இன்னொரு 2 நாள் 3 நாளில். ஸோ ஒரு மாதம் முடிச்சுட்டு எவ்வளோ லோன் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசலாம். மாதம் கடைசியில் முடிஞ்சிட்டோம். 30வது நாள் முடிஞ்சு 1ஆம் தேதி வந்து நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோம் லோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, என்னென்ன இன்கம் வந்திருக்கு, இதெல்லாம் எப்படி வச்சு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இது தேவைப்படும். ஸோ நானுமே வந்து ஒரு வீடியோ பார்த்தா ஃபுல்லாக பார்ப்பேன். ஏன்னா எப்போ தான் சரி எங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். மற்றபடி ட்ரிப் போயிட்டுருக்கேன், முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப் எடுத்துகிட்டு மீதி வந்து சொல்கிறேன். ஸோ 2 நாள் வந்து உடம்பு முடியல. ஸோ அதனால தான் வந்து லேட்டாக இருக்கிறேன். நேற்று 4 ரூபா முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப என்னால் முடியலன்னா ஏசியில் உட்காந்து ஒப்ப மாட்டேங்குது. நம்ம ஆஃப் பண்ணாலும் கஸ்டமர் வந்து போடுங்கன்றாங்க. சரி நமக்கு என்ன பண்ண முடியும், ஓட்டி தான் ஆகணும். உனக்கு கச்சிப்பு கட்டலான்னா எனக்கு அது செட் ஆகாது. கச்சிப்பு மாஸ்க் போடுற மாதிரி எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் டிலே ஆகுது. ஏன்னா நான் சும்மா ரீசன் சொல்கிறேன், தேவைப்பட வேணாம், நடக்கிறத அப்படியே சொல்கிறேன். ஸோ மற்றபடி ஏதோ கதை சொல்லணும்லாம் அப்படி இல்லை. ஸோ ட்ரிப்பை முடிச்சுட்டு மேற்கொண்டு பேசலாம் என்னன்ட்டு. கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். ஸோ பார்க்கலாம், முடிச்சுட்டு திருப்பி வரேன். ஸோ லாஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம். வடிப்பாக்கம் புழுதிவாக்கம் அங்கே தான் வந்து லாஸ்ட் ட்ரிப் முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா 504 கஸ்டமர் பே பண்ணது 550. ஸோ 46 ரூபா ஃபஸ்ட்டு இதில் டிப்பு. ஸோ மடிப்பாக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்க மணி கரெக்டாக 5-6 சாயந்தரம் 4 மணிக்கு தான் எடுத்தேன். ஸோ ட்ரிப்ஸ் வந்துட்டுருக்கு எல்லாமே 150 மாதிரி சின்ன ட்ரிப்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் பெரிய ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ அதனால தான் ட்ரிப் வந்து நான் எடுக்கலை. ஸோ வெயிட்டிங் அது மாதிரி ஒரு ட்ரிப்புக்காக தான். வண்டியை ஓரமாக போட்டுடலாம், போட்டுட்டு ஒரு நல்ல ட்ரிப்பாக வந்து எடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன மடமடன்னு எடுத்து லேட்டில் 3 ரூபா டார்கெட்டு 500 ரூபா முடிச்சாச்சு. 2500 ரூபா வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ கஸ்டமர் கேட்காமையே ஒரு 46 ரூபா ட்ரிப்பு கொஞ்சம் பாசிட்டிவாக சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம் மேற்கொண்டு என்ன ட்ரிப்பு வருதுன்னு பார்க்கலாம். பிட்டோவில் 2வது ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இவ்வளோனா 499 கஸ்டமர் பே பண்ணது 500 ரூபா. டிப் வந்து 1 ரூபா. 1 ரூபானா காசு தானே, சிரிக்கிறேன்னு அதுக்கு இல்லை சொல்கிறேன். ஸோ 500 ரூபா அந்த ட்ரிப்பு. நம்ம புழுதிவாக்கம் டு எர்க்கஞ்சேரி பெரம்பூர் ஷர்மா நகரில் பேக் சைட் கொளத்தூர் எர்க்கஞ்சேரி, கொளத்தூரா பெரம்பூரா அந்த எர்க்கஞ்சேரி, பெரம்பூர் எர்க்கஞ்சேரியா மூலக்கரை சம்திங் அந்த இடத்துல ட்ராப் பண்ணோம். ஸோ அது வந்து 19 கிலோமீட்டர், பிக்கப் வந்து 1 கிலோமீட்டர். ஸோ 20 கிலோமீட்டர் 500 ரூபா வாங்கியிருக்கோம். ஸோ 3வது ட்ரிப்பு வந்து எங்கே அப்படின்னா நம்ம பெரம்பூரில் இருந்து விஆர் மால் அண்ணா நகர் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ 290 அமௌண்ட் வந்து இதுக்கு அசைன் ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம், மேபி டிராஃபிக் ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு வந்து அது வந்து டிஃபர் ஆகும். டிராஃபிக் இல்லைன்னா அதே அமௌண்ட் தான் வரும். ஸோ கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கு. 7 நிமிஷம் காட்டுது, 2 கிலோமீட்டர். ஸோ இது ஒரு 2 கிலோமீட்டர் எவ்வளோ எண்ட் ஆகுதுன்னு தெரில, முடிக்குமோ அது என்ன கிலோமீட்ரு, அதுக்கேற்ற மாதிரி கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாங்கியிருக்கோம் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். கிளைமேட்டு ஃபஸ்ட்டு வந்து 6 மணி வந்து இருட்டோம், அப்புறம் வந்து 6:30 மணி வந்து ஆச்சு. இப்போ 6:30 மணி ஆகுது, வெளிச்சமாக இருக்குது. இன்னும் இப்போ 7 மணி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 8 மணி ஆகுமா, ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. நிலா வந்துட்டா போல, நிலா தெரியுது, சூரியனே இருக்கா போல, என்ன பண்ணுறது, 2 பேரும் இருக்கிறாங்க.
எல்லாம் இருட்டு 6:30 மணிக்கெலாம் ஆக்சுவலி டார்க் ஆகிடும் ஃபஸ்ட்டு. இப்போல்லாம் பாருங்கள் 7 மணி ஆனால் தான் அந்த இருட்டு வருது. என்னவோ அவங்களும் அப்டேட் ஆகிறாங்க போல இருக்குது. மற்றபடி டிராஃபிக் சுமாராக தான் இருக்குது. இந்த 2 மணி நேரம் நான் ஓட்டுந்து மேபி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வெளியே வரலாம் இதுக்கப்புறம். ஸோ சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு இப்போ கஸ்டமரை பிக் பண்ணிவிட்டு அவங்கள ட்ராப் பண்ணும் போது வேறு ட்ரிப்பு வந்தால் ஸோ டீட்டெயில்ஸ் பேசலாம். இல்லை முடிச்ச ட்ரிப்பை பற்றி நம்ம பேசலாம். லாஸ்ட் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். நான் லூசுதாங்க, நான் லூசுதான். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எவ்வளோ முடித்தோன்னா 290 கஸ்டமர் பே பண்ணது 300 ரூபா. நம்ம எர்கேஞ்சேரி பெரம்பூர்லேருந்து விஆர் மால் அங்கே தான் வந்து ட்ராப்பு. ஸோ 290 300 வந்து பே பண்ணியிருக்கோம். மணி கரெக்டாக 7:26. எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 1293, நியர்லி 1300 வந்து ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போ லைட்டாக வந்து வயிறு பசி இருக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ டீ கடை பார்த்தேன், டீ கடை இல்லை. அங்கே ஒரு ஷவர்மா கடை ஒன்று இருக்குது. ஸோ லைட்டாக வாயில் போய் பிச்சு போட்டு நம்ம வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ ஷவர்மா கடைக்கு நம்ம போயிடலாம் இப்போது. ஸோ போயிட்டு வாங்கிட்டு திருப்பி வந்து வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட காட்டிட்டு தான் சாப்பிடுவேன். போயிட்டு வரேன். ஸோ சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இங்கே ஒன்று என்னடா 2 வாங்கினியா 1 பத்தாதா அப்படின்னா, புது கடை நம்ம திருமங்கலம் தாண்டி நம்ம பாடி பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு. ஸோ புதுசாக ஒரு கடை 120 2 ஷவர்மா. ஆக்சுவலி 6 ஃப்ளேவர் இருக்குது. ஸோ அதில் வந்து 2 சூஸ் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ட்ரிப் வரட்டும். ட்ரிப் எடுத்துகிட்டு 1300 முடிச்சிருக்குமா, 3 ரூபா முடிக்கணும். ஸோ அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ இப்போது ஷவர்மா சாப்பிட்டுட்டு அடுத்த ட்ரிப் முடிச்சுட்டு பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். எவ்வளோனா 342 அண்ணா நகர் K4 போலீஸ் ஸ்டேஷன் அங்கே நியர்பை. அங்கே இருந்து நம்ம அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பூந்தமல்லி. ஸோ அங்கே வந்து பிக்கப் அண்ணா நகரில் பிக்கப்பு, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பூந்தமல்லியில் ட்ராப்பு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்னா 342. ஸோ கஸ்டமர் பே பண்ணது வந்து 400. ஸோ இதுவை தான் நான் கேட்டு தான் வாங்கினேன். நான் அந்த சைட் ட்ரிப் கிடைக்குமா இல்லையான்னு டவுட்டு. ஸோ அதனால் கேட்டு வாங்கினேன். ஸோ அதை தொடர்ந்து பின்னாடி ட்ரிப் உடனே கிடச்சிருச்சு. எங்கே இருந்ததுன்னா நம்ம திருவற்காடு டு ட்ரிப்ளிகேன். அது 490 அமௌண்ட் வந்து காட்டியிருந்துச்சு. 21 கிலோமீட்டரு ட்ராப்பு. ஸோ பிக்கப்பு 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. ஸோ மொத்தம் 23 கிலோமீட்டர் வந்து வருது. ஸோ அதுக்கான பிக்கப் தான் நான் போயிட்டுருக்கேன். இன்னும் வந்து 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ போயிட்டுருக்கோம். இந்த வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கோம், இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா 1000 நிமிஷம். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ முடிச்சிருக்கோன்னா 1635. மணி கரெக்டாக 8:44. ஸோ 3 ரூபா முடிக்கிறதா வந்து கொடுத்துருக்கேன். 2 ரூபா நெட்டு வேணும். ஸோ அது தொடர்ந்து ஒரு ட்ரிப்பு நம்மளுக்கு விழுந்திருக்கு, நல்ல ட்ரிப்பாக. ஸோ இந்த ட்ரிப்பை தொடர்ந்து கஸ்டமரை நல்லபடியாக இறக்கி விட்டுட்டு என்ன டீட்டெயில்ஸுன்ட்டு பேசலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கன்சல்ட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து கன்சல்ட் பண்ணுறேன். நீங்கள் என்னவோ அதை சொல்லுங்கள், பார்க்கலாம். நீங்கள் சீரியல் பண்ணுறீங்களோ? என்ன சீரியல்மா? என்ன துளசிங்களா? என்ன சேனல் ஆக்சுவலி? சன் டிவிங்களா? இந்த லாஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கேன். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஆமாம், அப்படி வந்த மாதிரி இருக்குங்களா? வந்திருந்தா ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேனே. எப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஓட்டு? இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலி நீங்கள் இது சீரியல் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேர் இது பண்ணுறது. அப்படியா? ஓகே, டன், தேங்க்யூ. எனக்கு பெட்டிக்கு மட்டும் நான் எடுத்து தரேன். பெட்டி அது நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் உடஞ்சிருக்கு.
முடிச்சாச்சு. அடுத்த ட்ரிப்பும் 495 அமௌண்ட்டு. ஸோ கஸ்டமர் கொடுத்த அமௌண்ட்டு 500. இதில் வந்து இவ்வளோனா 5 rupees வந்து நம்மளுக்கு அதில் டிப்பு. ஸோ 5 rupees வந்து டிப்ஸ் வாங்கியிருக்கோம். லாஸ்ட்டாக ஏற்றின கஸ்டமர் வந்து சீரியல் பண்ணுறாங்க சன் டிவியில் துளசின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ பார்க்குறவங்க நீங்கள் யாராச்சும் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா ஆக்சுவலின்னு பாருங்கள். இப்போ அதுக்கும் பயமாக இருக்குது, எனக்கு போகிறதுக்கே பயமாகுது. ப்ரோ பர்மிஷன் இல்லாமல் போடுறீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. தப்பாலாம் எதுவும் போகிறேன். 1 செகண்ட் நான் பிக் காட்டுறேன், அவங்களான்னு செக் பண்ணலாம். அதனால தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ முடிச்சாச்சு. அடுத்த ட்ரிப்பும் நம்மளுக்கு அசைன் ஆகிடுச்சு. மெரினா பீச்சிலேருந்து கொருக்பேட். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பிக்கப்பு 600 மீட்டர் வந்து பிக்கப்பு. ட்ராப் வந்து இருக்குது 300 சம்திங் வந்துச்சு. மனமண்ண அந்த ட்ரிப்பையும் முடிச்சு. டைம் ஆச்சுன்னா ட்ரிப்பு வராது. நைட்டில் வெயிட் பண்ணி உட்கார வச்சுருவாங்க. ஸோ கிடைக்கும் போதே ட்ரிப்பை வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ ட்ரிப்பை முடிச்சுட்டே பேசலாமே, கொஞ்சம் ரிலாக்ஸாக முடிச்சிடுறேன். ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். எவ்வளோ அமௌண்ட்டு வந்துருந்துச்சுன்னா ரேப்பிடோவில் தான் முடிச்சிருந்தோம். ஸோ லாஸ்ட் ஆர்டர் வந்து வரவே மாட்டேங்குது. லாஸ்ட் ஆர்டர் 353. கஸ்டமர் பே பண்ணது 360. ஸோ மெரினா பீச்சிலேருந்து பெரம்பூர் டான் போஸ்கோ கிட்ட தான் நம்ம வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணி இருந்தோம். ஸோ இன்னொரு நல்ல விஷயம், இன்னும் ஒரு 4 நாளில் நம்ம வந்து சீட் பெல்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டாக்டர் கன்சல்ட் பண்ணியாச்சு. ஸோ சீட் பெல்ட் வந்து போட ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெயின் இருக்கும், பட் போட பழகணும் அப்படின்னு சொன்னார். சரி ரைட்டு, நல்ல விஷயம்ல. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சீட் பெல்ட் போடுங்க ப்ரோ, நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அதான் சொல்கிறேன். ஒரு 4 நாளில் சீட் பெல்ட் போட்டு பர்ஃபெக்டாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். எங்கிட்டு வந்தேன்னே தெரியலையே. தெருவை விட்டேன். அதுதான், இன்னொரு 4 நாளில் வந்து இது பண்ணிவிடுவோம். மற்றபடி மணி 10:44 பெரம்பூரில் இருக்கேன். எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 2613 2613 ஓட்டியிருக்க அமௌண்ட்டு. இன்னும் 400 இருக்குது. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் அதை கம்மியாக உழுது. ஸோ கம்மியாக வேணாம், அந்த ஒரு ரீசனால தான் வந்து இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்றபடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னல. ஸோ நம்ம சேனலில் புதுசாக ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பண்ண போகிறவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், கரெக்டில். ஸோ நம்மளுக்குலாம் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஸோ நான் ஏன் வந்தேன், இப்போ எனக்கு லவ் ஃபெயிலியரால் நான் வந்தேன், ஸோ என்னால் என்னோட இதுவே வந்து மாறி போயிடுச்சு. ஸோ அது மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அம்பத்தூர் லேக்கா எங்கே போட்டுன்னு தெரியல. ஸோ அது மாதிரி என்ன சொல்கிறது, அது மாதிரி நம்ம ஸ்டோரியை வந்து நம்மக்கிட்ட நம்ம டிரைவிங்கில் நம்மளுக்கு கால் பண்ணி ஒரு டைம் ஒன்று ஷெட்யூல் பண்ணி, ஸோ அந்த ஒரு பர்சனை நம்ம கம்யூனிட்டியில் இருக்க பர்சன் நான் சொல்கிறேன். ஸோ கால் பண்ணி அவங்க ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இது வந்து வீடியோக்காக இல்லை, இது ஒரு மோட்டிவேஷனுக்காக இருக்கும். நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் அதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது புரியும். ஸோ அவங்களும் வந்து முன்னும் வருவாங்க. ஏன்னா உடஞ்சி போய் யாரோ சொல்கிற நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். நான் அப்படி தான், யார்கிட்டையும் நான் ஒரு விஷயம் நடந்தால் கூட நான் ஷேர் பண்ணுவேன். வீட்டுக்கே அம்மாக்கிட்டே அது ரொம்ப ஆறி போயினதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேனே. ஸோ அது மாதிரி பர்சன் தான் நான். இன்ட்ரோவர்ட் மாதிரி நான். ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு கான்செப்ட் வந்து பண்ணலாமா வேணாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ப்ரோ அதெல்லாம் தேவையில்லை ப்ரோனாலும் என்ன மனசில் படுதோ சொல்லிவிடுங்க, தப்போ கரெக்டோ. சரி நம்ம இப்போ நான் பண்ணுறேன்னா நீங்களாம் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை வச்சு தான் நான் பண்ண முடியும். நீங்கள் பார்க்காததுக்கு நான் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறேன், நம்ம கம்யூனிட்டி குரூப்கிட்டையும் கேட்குறேன். ஸோ அதை தான் நான் மெயினாக கன்சிடர் பண்ணுவேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களும் ப்ரோ இதெல்லாம் வேணாம் ப்ரோனா அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு தெரியல, அது எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோன்னு தெரியல, பட் அதை பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம், ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பார்க்கலாம். பட் எந்த அளவுக்கு நம்ம பசங்க நம்ம வியூவர்ஸ் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கும். ஏன்னா ஒருத்தர் கதையை நம்ம வந்து கேட்கலாம். இப்போ எனக்குலாம் வந்து நிறைய கதை கேட்க பிடிக்கும். ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நான் உட்காந்து கேட்பேன், என்ன சொல்கிறாங்க, ஒரு அப்சர்வர் மாதிரி. ஸோ அது மாதிரி பார்க்கலாம். அதுக்கு நம்ம நிறைய இது வந்து சாதாரண விஷயம் இல்லை.
ஸோ ட்ரிப் இருக்கும். ஸோ எப்படி இது கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஒரு சஜஷன் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம ஸ்டோரியை வந்து நம்ம பசங்க கிட்ட ஷேர் பண்ணுறது, இது என்ன பர்சனலாக இருந்தாலும் எது இருந்தாலும் சரி, அதை நம்ம ஷேர் பண்ணி ஸோ இதெல்லாம் நான் பண்ணேன், இந்த தப்பை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், ஸோ அதுக்காக நான் இதை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டிலேருந்து கண்டிப்பாக பசங்க வருவாங்க. நானுமே என் ஸ்டோரி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில். ஸோ இது பண்ணலாமா வேலாமா ஒரு சஜஷன் மட்டும் யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா, பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு கமெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு அதை பண்ணலாமா வேலாமான்னு ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்க முடியும். ஸோ அடுத்த ட்ரிப்பு வந்து அசைன் ஆயிடுச்சு. அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு டீட்டெயில்ஸாக பேசலாம். லாஸ்ட் ட்ரிப் வந்து மாதாவரம். நிறைய பேர் வெளியூர்ல இருந்து டிப்போ வேற பஸ் ஸ்டாண்ட் வேற பார்த்து போடணும். டிப்போ போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுன்னா என்ன பண்றது? அவங்களுக்கு லாங்குவேஜும் தெரியல, நார்த் இந்தியனு. ஒன்று என்ன பக்கத்தில் கொடுக்கணும், கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? இப்போ அமௌண்ட்டுக்கும் நான் வந்து அவங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேச வேண்டியது. இவ்வளோனா அவங்களுக்கு புரியவும் இல்லை, ஒன்றுமும் புரியல. அமௌண்ட் நான் 436 சொன்னாலாம் புரியல, ஃபுல்லாக ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசினா கூட பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது? 436 450 தான் பே பண்ணாங்க. 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே போனது டிப்போ. என்ன பண்ணுறது? எல்லாம் வயசானவங்க வேறு, நம்மளை என்ன அவங்கள கேட்குறது சொல்லுங்கள்? இது மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடுக்கட்டான ஒரு சூழ்நிலை. காசும் கேட்க முடியல, ஏன்னா வயசானவங்க. நம்ம அவங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டு புரிய வைக்கிறது சொல்லுங்கள்? அவங்க சொன்னதே திருப்பி சொல்கிறாங்க. எப்பா எனக்கு குத்துட்டு போனான்ற மாதிரி எனக்கு மைண்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டம் இது மாதிரி இருந்தால். ஸோ ட்ரிப்பு 436, அதில் 75 ரூபா டோல் வேறு. ஏன்னா நம்ம நார்மல் ரோடு அங்கங்கே தோண்டி போட்டு ஒரு இதுவாகுது. ஸோ டோலை பிடிச்சிட்டு அம்பத்தூர் வந்து இறங்கி அப்படியே வந்துட்டேன். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம என்னது எங்கே ட்ராப் வந்து நம்ம அம்பத்தூர் லேக்கு உள்ள. ஸோ ட்ரிப்பை முடிச்சுட்டு 436னா அதில் 75 ரூபா போச்சுன்னா என்ன 370 ரூபா சம்திங். 370 ரூபாவா? 370 ரூபா கூட இல்லை, 350 ரூபா சம்திங் வருது. ஸோ முடிச்சிட்டோம். இதோட 11:27 3049 நம்ம சேலஞ்சு முடிச்சிட்டோம். எவ்வளோ காலை எத்தனை மணிக்கு எடுத்தேன்னா 4 மணிக்கு எடுத்தேன்னா 4 மணிக்கு வண்டி எடுத்தேன்னா, ஆமாம் 4 மணிக்கு எடுத்தேன்னா 4லேருந்து அது ஒரு 6 மணி நேரம் 10, அப்புறம் வந்து ஒரு 12 6 7 8 மணி நேரம். 8 மணி நேரம் இல்லை, 7.5 மணி நேரம் இதை முடிக்கிறதுக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தா 7 மணி நேரம். நம்ம 1/2 hour வேஸ்ட் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் ஆச்சு இந்த ட்ரிப்பை முடிக்கிறதுக்கு. எவ்வளோ 3000 ரூபாய் ஓட்டுறதுக்கு ராப்பிடோவில் மட்டுமே 7 மணி நேரம் ஆச்சு. ஸோ இங்கேருந்து ட்ரிப்பு எம்டியாக போகணுமா என்னன்னு தெரில. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சு. ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ ஓட்டணும், எத்தனை ட்ரிப்பு என்ன டீட்டெயிலாக பார்த்துடலாம். இங்கே பார்க்கிங். ஸோ வண்டி பார்க் பண்ணிட்டோம். எவ்வளோ பார்த்துடலாமா அமௌண்ட்டு? ஸோ எவ்வளோ ஓட்டி இருக்கோன்ட்டு மொத்தமாக ஓட்டுந்து 3049. ஸோ மொத்தமாக இன்னைக்கு ஓட்டுந்து காட்டினா ரொம்ப இருக்குது 3049. ஸோ எத்தனை ட்ரிப்பு வந்து ஓட்டியிருக்கோம் அப்படின்னா சொல்லிடுறேன். 7 ட்ரிப்பு தான் ஓட்டியிருக்கோம். ஸோ 3049. ஸோ டீசல் வந்து இதில் 1100 ரூபா வந்து டீசல் வந்து போயிருக்கு. ஸோ 3049ல் 3049 மைனஸ் ஒரு 1100 டீசல், ஒரு 75 டோலு. ஸோ இன்னைக்கான ப்ராஃபிட்டு 1874. ஸோ இன்னைக்கான ஃப்ளைட்டு போடாலும் உங்களுக்கு தெரியாது, 1874. ஸோ டோல் போனதுனால அந்த ஒரு அமௌண்ட்டு. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு ட்ரிப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7.5 மணி நேரம். இந்த 3000 ரூபா ஓட்டுறதுக்கு ராப்பிடோவில் மட்டுமே 3000 ரூபா ஓட்டுறதுக்கு 7.5 மணி நேரம் வந்து ஆயிருக்கு.
ஸோ இன்னைக்கு சொன்ன டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு நம்மளுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் வருது, ஸோ நல்ல நாள் எப்படி போகுது, எப்படி ஓட்டுறோன்னு சொல்லிட்டு நாளைக்கு கதையை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். நான் இப்போ போய் வீடியோ எடிட் பண்ணிட்டு போய் படுக்க போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.